வீட்டில் எந்த காய்கறியும் இல்லாத நேரத்துலையும் பனி மழை காலத்துலேயும் வெளியே போய் எதுவும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல நாம் சாதம் வடிக்கிறதுக்கு வச்சுருக்கிற அரிசியை கழுவி முதல் தண்ணியை கீழே விட்டுறணும். அடுத்தடுத்து கழுவுற தண்ணியை 2 கப் அளவு எடுத்து வச்சுக்கணும். இது தாங்க அரிசி கழுவிய கழனி தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறினதும் நல்லா பிசைஞ்சி அதிலிருந்து சாறு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மதுரை, காரைக்குடி, திருநெல்வேலி சைடில் ரொம்பவும் ஃபேமஸான ரெசிபி. இதில் அதிகமான பொருள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதை மட்டும்தான் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுந்து, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அதிகம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிச்சாரை நல்லா வடித்து இதோடு சேர்த்துக்கணும். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இதில் நான் பழைய புளி சேர்த்துருக்கேன், அதாவது கருப்பு புளி சேர்த்துருக்கேன். அது உடம்புக்கு நல்லது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கணும். இதோட பேர் என்னென்னு நான் சொல்லவே இல்லை பாருங்கள். இதோட பேர் கழனி புளிச்சாறு. செட்டிநாடு சமையலில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. அரிசி கழுவிய தண்ணீரை பயன்படுத்தி புளிப்புச்சுவையோடு செய்யப்படுற பாரம்பரிய டிஷ் இது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் சட்டியோட சூடில் கொதிக்கிறத பாருங்களேன். சூடாக சாதத்தை போட்டு அதில் இந்த கழனி புளிச்சாறை சேர்த்து சுட சுட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைடிஷாக எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தால் போதும். எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை சூப்பு, ரசம், வெங்காய ரசம் இப்படி கூட சொல்லலாம். எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.